கடுகை வைத்தே படைப்பின் நியதியை, உலகியலின் உண்மையை, வாழ்க்கையின் யதார்த்தத்தை எடுத்துச் சொன்னவர் புத்தர். இளவரசனான சித்தார்த்தன் தன் சுகபோகங்களை துறந்து ஞானம் பெற்று புத்தனாகி தான் கண்ட மெஞ்ஞானத்தின் மூலம் அறியாமையில் உழலும் மக்களுக்கு உதவ ஊர் ஊராக சென்று கொண்டிருந்த சமயம், ஒரு ஊரில் திரிசா கௌதமி என்கிற பெண்மணி தன் ஒரே மகனான சிறுவனை சீராட்டி செல்லமாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் விளையாட சென்ற அந்த சிறுவனை பாம்பு கடித்து விட்டது. பிள்ளையை தூக்கி கொண்டு வைத்தியரிடம் ஓடினாள். உன் மகன் இறந்து விட்டான் என சொன்னார் வைத்தியர். இருப்பினும் ஏதோ நம்பிக்கையில் வேறு வேறு வைத்தியர்களிடம் சென்றாள். அவர்களும் சிறுவன் இறந்ததை உறுதி செய்தனர். மகனின் உடலை சுமந்து கொண்டு துக்கம் தாழாமல் துடித்தபடி வந்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் புத்தர் மகான் ஊருக்குள் வந்திருப்பதாக அறிந்து மகனின் சடலத்துடன் புத்தரிடம் சென்று வணங்கி நடந்ததை சொன்னாள். நீங்கள் கடவுள் போன்றவர், உங்களால் நிச்சயம் என் மகனை உயிர்ப்பிக்க முடியும். நீங்கள் என் செல்ல மகனை மீட்டு தாருங்கள் என புத்தரிடம் கோரிக்கை வைத்தாள். நான் உன் மகனை மீட்டு தருகிறேன், ஆனால் அதற்கு கொஞ்சம் கடுகு வேண்டும் என்றார் புத்தர். இப்போதே கொண்டு வருகிறேன் என மகனின் சடலத்தை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பியவளை நிறுத்திய புத்தர், நீ கொண்டு வரும் கடுகு மரணத்தையே இதுவரை காணாத வீட்டிலிருந்து பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார். மகன் இப்போது இறந்திருப்பதால் தன் வீட்டிலிருந்து கடுகு கொண்டு வர முடியாது என்பதால், நீங்கள் சொன்னபடியே மரணத்தை பார்த்திருக்காத வீட்டிலிருந்து கடுகு வாங்கி வருகிறேன் என சொல்லிவிட்டு போனாள். ஒரு வீட்டில் இருந்த பெண்மணியிடம் தனக்கு கடுகு தேவைப்படுவதை சொல்லி, உங்கள் வீட்டில் யாரும் இதுவரை இறக்கவில்லையே என கேட்டாள். போன வருஷம்தான் என்னோட சகோதரன் இறந்தான், பக்கத்து வீட்டில் கடுகு வாங்கிக்கிறேன். போன வாரம்தான் அந்த அம்மாவோட புருஷன் செத்தாரு. எதிர் வீட்டில் அங்கேயும் ஒரு சாவு நடந்திருக்கு. இப்போது கிரிசா கௌதமிக்கு புரிந்தது. ஜனனமாகிற உயிர்களுக்கெல்லாம் மரணம் வாய்க்கும் என்கிற உலகியல் உண்மை தெளிவாக தெரிந்தது. மனதை திடப்படுத்தினாள். தன் மகன் மரணித்து விட்டான் என்கிற உண்மையை அவள் மனம் ஏற்றுக்கொண்டது. மகனின் உடலுடன் சுடுகாடு சென்று இறுதி சடங்குகளை செய்தாள். புத்தரிடம் வந்தாள். அவள் உலகியல் உண்மை என்கிற ஞானத்தை உணர்ந்து கொண்டதை அறிந்து கொண்ட புத்தர் கருணையுடன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக மென்மையாக சிரித்தார்.